ஓகே. ஸோ நம்ம போன பாடத்துல வந்து சபை என்றால் என்ன, யார் சபையா ஆக முடியும் சொல்ற கிறிஸ்டியன்ஸ்னா என்னது. ஓகே, கிறிஸ்டியன்ஸ்னா என்னது, அவங்க வந்து தேவன் இயேசுவை உயிர்த்தெழுப்பினார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார். அவரை உயிர்த்தெழுப்பி உன்னதங்களில் அவருடைய வலது பஸ்தில் உட்கார வச்சிருக்காரு. என்னவா உட்கார வச்சிருக்காரு? ஆண்டவராக. ஆமா, அதுக்கப்புறம் அவர் தான் மெசியான்றதை நம்பணும். அவர் தான் மெசியா சொல்லி நம்பணும் சொல்றதுதான் வந்து கிறிஸ்தவர்கள். அப்போ ஆண்டவரா உட்கார வச்சிருக்க சொல்றது எந்த வசனம்? சங்கீதம் 110:1. இதுதான் வந்து பேதுரு என்ன பண்றாரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வந்து யூதர்களுக்கு, கரெக்டா? கிறிஸ்தவர்களுக்கு வந்து என்னது, மத்த புரஜாதி அது அந்நியத்துக்கும் அதேதான், வாயால வந்து அறிக்கைன்ற மாதிரி ஒரு வசனம் வந்தது. இவர்தான் வந்து கரெக்ட். இது வந்து யூதர்களுக்கு கரெக்டா அந்த வசனத்தை வரை கோட் பண்றாங்க. சங்கீதம் 110:1 வந்து கோட் பண்றாங்க சொல்லி சொல்றோம். அதே புரஜாதி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வந்து அவங்க வாயினால் அறிக்கையிடணும், இருதயத்துல விசுவாசிக்கணும், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார் சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஓகே. சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாதபடிக்கு இதுக்கான ஆதரவான வசனங்கள் வந்து 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தோம். அதே நேரத்துல அப்போஸ்தலர்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் சபைனா என்னது சொல்லி பார்த்தோம்னா, சபை வந்து கிறிஸ்துவின் தலையா இருக்காரு. சபை வந்து ஒரு முழு சரீரமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். 2 பேரும் சேர்ந்ததான் வந்து என்னது, ஒரு அமைப்பு சொல்றதா குறிக்கதான் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் தேவன் என்ன பண்றாரு, ஒன்று பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? தேவனுக்கு வந்து எல்லா நிறைவும் என்ன பண்ணணுமா, கிறிஸ்துவுக்குள் அந்த சபைக்குள் நிறைவா இருக்கணும். ஓகே, கிறிஸ்து தலையாகவும் சரீரமாகிய சபை வந்து கூட இருக்கணும்னு சொல்லிதான் தேவன் வந்து விருப்பப்படுறார். இந்த அழைப்பு தான் வந்து தேவன் என்ன பண்ணாரு, ஆரம்பத்துல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது எங்க நம்ம பார்த்தோம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், கரெக்டா? அதுல வந்து ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது, உன் சந்ததி மூலமா எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி ஆல் தி பீப்புள் ஆஃப் தி எர்த் வில் பி பிளெஸ்ட் த்ரூ யூ சொல்லும்போது, சபை இல்ல ஆபிரகாம் சந்ததி மூலமா எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் தேவன் வந்து ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தம் பண்ணாரு சொல்லி பாக்குறோம். இந்த வாக்குத்தத்தம் தான் தேவன் என்ன பண்றாரு, ஏற்ற காலங்களில் அத நிறைவேற்றார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ கரெக்டா அப்பாயிண்டட் டைம்ல இந்த வாக்குத்தத்தத்துக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, இஸ்ரேல் மக்களை சூஸ் பண்றாரு. இஸ்ரேல் மக்கள் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னது? அவங்க ஏதாவது பலசாலிகள் அவங்க இல்ல. அது நம்ம என்ன பார்த்தோம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் டியூட்ரானமி 7:7 நம்ம என்ன பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாத மக்கள். ஓகே, நீங்க உலகத்துல வந்து உங்களை தேவன் வந்து விசேஷமா உங்களை தெரிந்து கொண்டதுக்கான காரணம் என்னது, நீங்க நியூமரஸா இல்ல, அதிகமா கிடையாது. ஓகே, நீங்க கொஞ்சம் பீப்புளா இருந்தீங்க சொல்லும் போது தேவனோட சாய்ஸே என்ன இருக்கு, அவரோட சூசிங்க இருக்கு. எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்க? ஆப்பா, அவரோட சூசிங்க எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரும் பலன் இல்லாதவர்களதான் அவர் சூஸ் பண்ணாருன்ற மாதிரி. கரெக்ட். ஓகே, பலன் இல்லாதவதான் தேவன் சூஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். இதுதான் 1 கொரிந்தியர் அதுலயும் 1ஆம் அதிகாரத்திலயும் 26ஆம் வசனத்திலயும் நம்ம என்ன பாக்குறோம்னா, அவர் சபைக்கு சொல்லும்போது என்னது, அநேகர் சகோதர சகோதரிகளே சொல்லும்போது யாருக்கு சொல்றாங்க? சபைக்கு சொல்றாங்க. அநேகர் இங்க வந்து ஞானவான்கள் இல்லை, புத்திமான்கள் இல்லை, பலவீனமான்களை எடுத்து பலவீனமானதை எடுத்து தேவன் வந்து பலமானவர்களை தான் தேர்ந்தெடுத்துக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சூப்பர். சோ அதே போல காட் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, லோ திங்ஸ் ஆஃப் தி எர்த் வேர்ல்டு யூஸ் பண்ணி அவர் வந்து அவரோட மகிமை வந்து வெளிப்படுத்துற சொல்லி பார்க்கணும். சோ யாருமே மேன்மை பெறப்பட்டபடிக்கு தேவன் வந்து இந்த அவரோட பிளான் இதுதான். அப்போ ஆரம்பத்துல இருந்தே தேவன் என்ன பண்ணாருன்னா, உலகத்திலேயே ஒண்ணும் இல்லாத மக்களை தான் சூஸ் பண்ணி தேவன் வந்து அவருடைய மகிமையை வந்து விளங்க பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சாய்ஸ், இந்த எலெக்ஷன், இந்த சூசிங் எல்லாமே வந்து யாரோட சாய்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா, இது தேவனுடைய சாய்ஸ் சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த சபையின் அழைப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சாய்ஸ். அதனாலதான் நம்ம என்ன படிச்சோம்னா, மத்தேயு 13 வந்து இது உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. கரெக்டா? இத படிச்ச மாதிரி தெரியல, இதை ஒன்னும் படிச்சிருங்க. மத்தேயு 13:10-11. 10-11 13-10-11. மத்தேயு. கேட்கலப்பா, பக்கத்துல
தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பொழுது இப்ப கேக்குதானா? கேக்குது கேக்குது. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஓகே, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லும்போது தேவன் என்ன பண்றாரு, சில பேருக்கு மட்டும் என்ன பண்றாரு, இந்த சபையின் அழைப்புக்கான, பரலோக அழைப்புக்கான வழியை திறந்துருக்கா சொல்லி பார்க்கணும். இது ஏன் சபையின் அழைப்பு வந்து பரலோக அழைப்பா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம். என்ன போட்டிருக்கு 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஓகே, அப்போ என்ன சொல்றாங்க, பரிசுத்த சகோதரே, உங்க அழைப்பு என்ன அழைப்பு? பூமிக்குரிய அழைப்பு கிடையாது. உங்க வாக்குத்தத்தம் வந்து பூமிக்குரிய வாக்குத்தத்தம் கிடையாது. உங்க வாக்குத்தத்தமே என்னது? பரலோகத்தின் வாக்குத்தத்தம். நீங்க பரலோக குடிவாசி. ஓகேவா? அதுக்காக அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரர்களே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய 13 கூட என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியவதற்கு என்ன பண்றாராம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறார், அவங்களுக்கும் அது அருளப்படவில்லை. அப்ப சபையின் அழைப்புல இருக்கவங்களுக்கு அந்த ரிவார்டா எங்க போறாங்க, பரலோகத்துக்கு போறாங்க. அந்த ரிவார்ட் பத்தி நம்ம செப்பரேட்டா நம்ம நிறைய பார்ப்போம். ஆனா ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த வசனத்தின் புரிதல் நம்ம பாக்குறது என்னன்னா, தேவன் வந்து சில பேருக்கு மட்டும் தான் இந்த என்ன பண்றாரு, இந்த பரலோக அழைப்பு இந்த சபை சொல்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து தேவன் கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். அதுல உள்ள வரதே வந்து மிகப்பெரிய ஸ்லாக்கியம் வாக்கியம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுல வந்து இன்னும் சில வசனங்கள் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே யோவான் நம்ம 6:44 படிச்சோம், ஞாபகம் இருக்குல்ல? பிதா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். அப்ப ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வரணும்? பிதா சூஸ் பண்ணணும். பிதா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும், ப்ரீடிஸ்டைன் பண்ணணும், எல்லாம் முன்குறிக்கணும். முன்குறிச்சாதான் யார்கிட்ட வர முடியும், கிறிஸ்துகிட்டே வர முடியும் சொல்லி போகிறோம். ஓகே, அதான் படிங்க 44 6:44. யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இந்த வசனமும் நம்ம பார்த்தோம். என்னதுன்னா, பிதா ஒருத்தர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்துல வரமாட்டான். அப்போ யாரோட சூஸ் இது, சாய்ஸ்? யாரோட தெரிந்து கொள்ளுதல்? இது முழுக்க முழுக்க பிதாவோட தெரிந்து கொள்ளுதல். இது இயேசு கிறிஸ்துவை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. எங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுவும் நம்ம படிச்சோம். 6:7. உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா பிதா உம்முடையவர்கள் யார்? இவங்க எல்லாருமே யாரு? பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவர்தானே பாக்குறோம் இங்க. அவர்கள் உம்முடையவர்கள், தே ஆர் யுவர்ஸ் சொல்லி பாக்குறோம். ஏன் தே ஆர் யுவர்ஸ்க்கு அர்த்தம் என்னது, அதோட புரிதல் என்னது சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கான புரிதல் தான் நம்ம இப்ப நெக்ஸ்ட் வந்து டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? சோ நம்ம எங்க பாக்குறோம்னா, ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 14 படிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஓகே, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்படியே வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா 28 வாங்க, 29 நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு
முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஓகேவா? அப்ப என்ன நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறாரா. அவர்களை அழைச்சி என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, யோவான் 17 படிச்சீங்கன்னா, அவர்கள் உம்முடையவர்கள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் என்ன பண்றாரு? முன்குறிக்கிறாராம். யாரை வந்து முன் அறிந்தாரோ, காட் 29ஆம் வசனத்துல காட் ஃபோர் நியூ என்னது? தேவன் முன் அறிஞ்ச மக்களை என்ன பண்றாராம்? தேவன் முன்குறிக்கிறாரு. முன்குறிச்சு குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் அவங்களை மாத்தணும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ன் அமங் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எதுக்காக வந்து இந்த சர்ச்சை வந்து பிரதர்ஸ் சிஸ்டர் சொல்றாரு? எதுக்காக சபையை வந்து சகோதர சகோதரிகள் சொல்லி சொல்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றதா? முன்குறிக்கிறாரு, அழைக்கிறாரு, நீதிப்படுத்துறாரு இயேசு கிறிஸ்து மூலமா. பின்பு அவங்க பரிசுத்தாவி கொடுத்து மகிமைப்படுத்துறாரு சொல்லி போடுறோம். ஓகே, நீதிப்படுத்துறது ஞானஸ்தானத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. தென் பரிசுத்தாவி கொடுத்து அவங்கள வந்து அழைப்புக்குள்ள வந்து மகிமைப்படுத்துறாங்க சொல்லி போடுறோம். இது முடிவு கிடையாது, இது ஆரம்பம் மட்டும்தான். கடைசி வரைக்கும் இந்த மகிமையை, இந்த பரிசுத்தாவி என்ன பண்ணணும்? தக்க வச்சுக்கணும் சொல்லிப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்தபடியான ஸ்டெப்ஸ். ஓகே, இப்ப சபையின் அழைப்பு சொல்லும் போது தேவன் என்ன பண்றாரு? நம்மள ஆரம்பத்துல இருந்து எங்க வரைக்கும் கொண்டு வர சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மகிமைப்படுத்துற வரைக்கும் கொண்டு வர சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம பாக்குற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இங்க மத்தேயு 13ல படிச்சோம், இல்லைன்னா வந்து பரலோக அழைப்பு சொல்லி பார்த்தோம். தேவன் இழுத்துக்கொண்ட மக்கள் தான் வந்து வராங்க சொல்லி பார்க்கிறோம். நம்ம இன்னொன்னு வர நம்ம பார்த்தோம் என்னதுன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு தான் வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆரம்பத்துல. இஸ்ரேல் மக்களுடைய கீழ்ப்படியாமையினால்தான் என்ன ஆகுது? இந்த வாய்ப்பு வந்து என்ன ஆகுது? புறஜாதிக்கு வந்து சொல்லிக்கூட நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கு ஒரு ஓமை மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த கான்டெக்ட் போலாம். எங்க இருக்குன்னா ஓமை வந்து மத்தேயு 21 நினைக்கிறேன். என்னதுப்பா? பேரபிள்ஸ். பேரபிள்ஸ்னா எக்ஸாம்பிள்ஸ், ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக. இது நடக்கல. இது நடக்கலன்னா இது லிட்டரலா வந்து நடந்த காரியம் கிடையாது. இது வந்து ஒரு காரியத்தை புரிய வைக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இது படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். 33ல சபை அழைப்புக்கு யாரை ஃபர்ஸ்ட் தெரிந்து கொண்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். கரெக்டா? அதுதான் நம்ம வந்து ஆதி அமத்துல பாக்குறோம். உன் சந்ததி மூலமா எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்றது. ஓகேவா? இது தேவனோட திட்டமா இருந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட வந்து பாத்தீங்கன்னா, காணாமல் போன இஸ்ரேல் மக்கள் வீட்டாருக்கே வந்தேன் நன்றி, வேற யாருக்கும் வரல சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்துவ. ஓகேவா? ஆனா இங்க நம்ம என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய மறைபொருளா என்ன இருந்தது சொல்லி பாத்தீங்கன்னா, ரகசியமா சபை இல்ல வந்து புரஜாதி மக்களும் உள்ள வருவாங்க சொல்றது வந்து தேவனுடைய திட்டமா இருந்து சொல்லி பாக்குறோம் ஆரம்பத்துல இருந்து. ஓகேவா? அது இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுச்சு? வெளியரங்கமாச்சு சொல்லி பாக்குறோம். இப்ப வேணா படிங்க இந்த ஓமை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. எப்படின்னா, வின்யார்ட் சொல்றதுதான் வந்து இந்த சபையின் அழைப்புன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிளான்ட் வைன்யார்ட் சொல்றதுதான் வந்து சபையின் அழைப்பு. அந்த அழைப்புக்கு வராது அதை வந்து என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் மக்கள் கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? அதுக்கான அழைப்புக்கான காரியங்களை வந்து பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு? அந்த வாய்ப்பை தூக்கி புரஜாதி மக்கள் கொடுக்குறாரு. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, நீங்க படிங்க இப்போ 33. வேற ஒரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதன் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரனுக்கு அதை குத்தகைக்கு விட்டான். புறதேசத்துக்கு போயிருந்தான். கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டத்தில் அனுப்பினான். தோட்டக்காரன் இந்த ஊழியக்காரனை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல் எறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரன் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள்.
அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்பொழுது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். ஓகே, பாயிண்ட் நோட் பண்ணுங்க. என்னாச்சு? குமாரனை கொண்டாங்க. இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? இது என்ன புரியுது உங்களுக்கு? பழைய ஏற்பாடுல தேவன் வந்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் அனுப்புனாரு. கடைசியில யார அனுப்புனாரு? கடைசியில ஒரே பேரான குமாரனே அனுப்புனாரு. என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்து அவரை கொன்று போட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்ப என்னாச்சு? அந்த திராட்சை தோட்டத்தை அங்க இருந்து எடுத்து வேற ஒரு தோட்டக்காரர் கிட்ட கொடுத்துட்டாங்க. அது யாரு? புறஜாதி. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அங்க நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வர வேண்டியது. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அத அசட்டப் பண்ணதுனாலையும், அவங்க அவிசுவாசத்தினாலையும், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாதனாலையும் அவங்க என்ன பண்ணாங்க? அதுல தவறிட்டாங்க. அந்த வாய்ப்பு வந்து சபையின் அழைப்பு வந்து யார்கிட்ட போகுது? புரஜாதி மக்கள் ஆகிய மற்ற கிரேக்கர்களுக்கும் இப்ப நம்மள மாதிரி மக்களுக்கும் வந்து பொது சொல்லி போகும். ஓகே, இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து அடுத்த இதுலயே சொல்றாரு 42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். புரியுச்சா? கான்டெக்ஸ்ட் அங்கேயே விளக்கமும் வந்துருச்சு. யார பத்தி சொல்றாங்க? பிரதான ஆசாரியர், சீஃப் பிரீஸ்ட், இஸ்ரேல் மக்களுடைய வழிநடத்துற பெரிய பெரிய ஆளு சொல்லி பார்க்கிறோம். பரிசேயர்கள், வேதப்பாரர்கள். ஓகே, அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? டீச் பண்றாங்க. இஸ்ரேல் மக்களை தப்பா கைட் பண்ற ஆளுங்க. அவங்க எல்லாம் இதை கேட்டு தங்களை பத்தா பேசுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை சாவடிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால மக்கள் பயந்து என்ன பண்றாங்க? அது பண்ண முடியல சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம எங்க படிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே 23ஆம் அதிகாரத்துல வந்து என்ன பண்றாரு? இத சொல்றாரு. 23 கடைசி 3 வருஷம் படிங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகேவா? அது லெட்டர்ல என்னாச்சு? கிபி 70 வந்து எருசலேம் வந்து இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது சொல்லி போடும். ஓகே, 17 AD. ஓகே, டோட்டலா என்ன வருது? சீஜ் ஆஃப் ஜெருசலேம். ஓகே, அந்த 2ஆம் ஆலயத்தை வந்து என்ன பண்ணாங்க? முற்றிலுமா தீக்கரையாக்குனாங்க. ரோமன் டிஸ்ட்ராய்ட் தி சிட்டி அண்ட் தி செகண்ட் ஜூயிஷ் டெம்பிள் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, உன்னோட வீடு வந்து பாலாக விடப்படும் சொல்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் அது நிறைவேறுது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த சபையின் அழைப்பு சொல்றது வந்து இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் வந்து என்ன யாருக்கு போச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் எருசலேம்ல, பின்பு யூதேயாவுல, பின்பு உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றாரு. படிங்க அத. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஓகே, நம்ம இன்னொரு விஷயம் வேற பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். எங்க சொன்னாரு? யோவான் 3:6 சொன்னாரு. அதே போல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 5ஆம் வசனத்துல
நீங்க யோவான் மூலமா ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றீங்க. ஓகே, ஆனா நீங்க ஆவியினால பெறணும். அப்போ தேவன் ராஜ்யத்துல அந்த சபையின் அழைப்புக்குள்ள நம்ம போகணும்னா, அந்த பரலோக அழைப்புக்குள்ள நம்ம போகணும்னா, அப்ப என்ன பண்ணணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டா? அப்போ ஏற்கனவே வந்து ஞானஸ்நானம் எடுத்தாச்சு ஜலத்தினால. ஆனா என்ன பண்ணுமா? ஆவியினால் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க எருசலேம்ல கொஞ்ச நாள் தரித்திருங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ சபையின் அழைப்பு, இல்ல சபை ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தான் அந்த சபை உருவாகுது. ஓகே, அந்த ஞானஸ்தானம் எப்ப பெறாங்க? ஆவியினால, அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல. கரெக்டா? பெந்தைக்கோஸ்து நாள் வந்த போது வானத்துல இருந்து ஒரு இடி முழக்கம் வந்தது. அதுல இருந்து பரிசுத்தாவி இறங்கி என்ன ஆச்சு? எல்லாருமே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி போறோம். எதுக்காக அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க? அதுக்கப்புறம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட தேசத்துல இருந்து 15 தேசத்துல கிட்ட இருந்து யார் வந்தாங்க? அநேக யூதர்கள் வராங்க. அவங்க கேட்கும்படிக்கு, அவங்க விசுவாசிக்கும்படிக்கு என்ன பண்றாரு தேவன் வந்து அவங்க லாங்குவேஜ்ல என்ன பண்றாரு? இந்த சத்தியத்தை மகத்துவங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்லி போறோம். அதை கேட்டு இது என்னவா இருக்கும்னு சொல்லும் போதுதான் பேதுரு வந்து எஞ்சி நின்று மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே யோவேல் மூலமா, அந்த தீர்க்கதரிசனம் இப்ப நிறைவேறுதுப்பா. இயேசு கிறிஸ்துவ சாரி தேவனுடைய ஆவிதான் என்ன பண்றாரு? இங்க தேவன் கொடுத்திருக்காரு சொல்லி இங்க சொல்லிட்டு, அப்புறம் சாட்சியா வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தியும் அவர் நீங்க மெஸ்ஸியா சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். அவர் தான் கர்த்தர், அவர் மெஸ்ஸியா தேவன் ஆக்கினார், அவர் 3ஆம் நாள் தேவன் வந்து உயிர்த்தெழுப்பினார் சொல்றதை நீங்க விசுவாசிச்சு ஞானஸ்நானம் பெறணும்னு சொன்னோம்னா 3000 பேர் ஞானஸ்நானம் பெறாங்க. சோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் எருசலேம் நகரத்துல எங்க எங்க வந்தாங்க இது எல்லாமே நடக்குது? எருசலேம் நடக்குது. அதுல 5ஆம் வசனம் மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. என்னதுப்பா வீடியோவா? கேக்குது நான் டிலேவா பேசுறது? வருது. கேக்குது. ஆனா வீடியோ நான் ஆடியோ கரெக்டா இருக்கா? ஆடியோ தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஓ அப்படியா? என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் நான் வீடியோ கட் பண்றேன். இப்போ ஓகேவா? இப்போ கரெக்டா கேக்குதா? மேபி நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். ஓகேப்பா. சரி, அப்போ வந்து இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, இது படிங்க. அப்போஸ்தலர் 2:5. வானத்தின் கீழ் இருக்கல சகல தேசத்தில் இருந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் ஓகே, உண்டான இப்போ போது திரளா அது வந்து என்னதுன்னா வாசம் பண்ணினார்கள். அப்போது வந்து என்ன பண்றாங்க? அந்த சத்தம் வந்தோன்னா அவங்க அவங்களோட பாஷையில பேசுறது கேட்டப்ப இது நிறைய பேர் வந்து இது என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. 15 பேர் 15 தேசத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சபை சொல்ற அந்த அமைப்பை எப்ப உருவாகுது சொல்லி பாத்தீங்கன்னா, சபை சொல்றது ஆரம்பிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க ஆவியினால அவங்க ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் என்ன ஆகுது? சபையை தொடங்க ஆரம்பிக்குது. ஓகே, அதனாலதான் என்ன சொல்றாரு? எருசலேமிலும் எல்லா யூதேயால இருக்கிற எல்லா இடத்துலயும், யூதேயாலையும் அனைத்து இடத்துலயும், பின்பு சமாரியா, பின்பு உலகம் எங்கும். நம்ம இந்த மேப்ல பார்த்தோம்னா ஜீசஸ் டைம் மேப் சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து யூதேயா, சாரி எருசலேமு, அப்புறம் யூதேயால இருக்க எல்லா பட்டணங்களும், ஓகே, எல்லா இடமும், ஓகே, யூதேயா எல்லா இடமும், ஏன்னா இவங்க தான் யூதர்கள். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்கேயே இருக்கிற யூதர்கள். ஓகே, பின்பு சமாரியா. சமாரியா சொல்றது வந்து இஸ்ரேல் மக்களை ஆனா மிக்ஸ் ஆயிட்டாங்க அசிரியர்களோட சேர்ந்து. ஓகே, அவங்க கிட்ட சொல்லுங்க. பின்பு உலகம் எங்கும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்குது எருசலேம்ல. ஓகே, அநேக மக்கள் 3000 பேருக்கு ஜாயின் பண்றாங்க. பின்பு என்னாவது சொல்லி பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல ஆரம்பத்துல நம்ம என்ன பாக்குறோம்? அது படிங்க. 8ஆம் வசனம் 1ஆம் 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எவ்வளவு அக்கிரோட பாருங்க. யூதேயா சமாரியா இடத்தில் சிதறப்பட்டு போனார்கள். இப்ப யூதேயால வந்து சுவிசேஷம் போயிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே அப்படியே நம்ம பார்க்கும்போது சமாரியாவுக்கு வந்து யார் போறா? பிலிப் போறாரு சொல்லி பாக்குறோம். போயிட்டு அங்க வந்து சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவ பத்தி சாட்சியா அறிவிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அப்படியே இது 8ஆம் அதிகாரத்துல. இதே 9ஆம் அதிகாரம் நம்ம வரும்போது என்ன வருது சொல்லி பாத்தீங்கன்னா, பவுல வந்து என்ன பண்றாரு? தேவன் வந்து எதுக்காக சூஸ் பண்றாரு? புறஜாதிகளிடத்துல பிரசங்கிக்க முடியும். கரெக்ட். வேணா அது கூட படிச்சிருங்க.
17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் ஒரு மேல் நிமிஷம். கைகளை வைத்து, அது கிடையாதுப்பா. 15, சாரி 15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஓகே, தெரிந்து கொள்ள பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லி பவுல வந்து சூஸ் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியா அடுத்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொர்நேலியு வந்துடுறாரு. ஓகே, 10ஆம் அதிகாரத்துல பேதுருல கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டு அவர் யாரு, புறஜாதி சொல்லி பார்க்கிறோம். உலகமெங்கும் சாட்சியார்கள் சொல்றது வந்து எப்படி டக்குன்னு மாறுது பாருங்க. மாறினோம்னா இங்க 45 ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் 47, 8. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை தேவன் புகழுகிறதையும் பேதுருவோடே வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த விருத்த சேதனம் ஆவியின் உள்ள வரம் விசுவாசிகள்னா யாரு? விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள்னா யூத ஜனங்கள் தான். கரெக்ட், யூதர்கள். அவங்க என்ன பார்த்த போது ஆச்சரியப்படுறாங்களாம். என்னடா இது, நம்மள போல இங்க நடக்குது, பெந்தைக்கோஸ்து நல்லா நடந்தது போல இங்க நடக்குது சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஓகே, பேட்டர்ன் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து என்ன பண்றாங்க? சபையில சேர்க்கப்படுறாங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஓகேவா? ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு பரிசுத்த வருது. ஆனா இங்க வந்து என்னது, பரிசுத்த வந்துட்டு பிறகு ஞானஸ்தானம் பெறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, இது மட்டும் பேதருக்கு இல்லைன்னா அங்க இருந்து அங்க கூட வந்து யூதர்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக. ஏன்னா பேதருக்கு வந்து புரியவே இல்லை ஆரம்பத்துல. அந்த அசுத்தம் சொல்லும்போது, நான் அசுத்தம் சாப்பிட மாட்டேன், நான் தேவன் நான் சொல்றது நீ சாப்பிட சொல்லும்போது அவரு புரியல அவருக்கு. அதனால டைரக்டா தேவனே என்ன பண்றாரு, இங்க பகிரங்கமா காமிக்கிறார். நான் புறஜாதி மக்களை என்ன பண்றேன், என்னுடைய ஜனங்களை நான் என்ன பண்றேன், சூஸ் பண்றேன், தெரிந்து கொள்றேன் சொல்லிட்டு இங்கே காமிக்கிறார் சொல்லி போகிறோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம போன வாட்டி நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, ரோமர் 9ஆம் அதிகாரம் படி, ரோமன்ஸ் 9ஆம் அதிகாரம் படி, சிகராஜ் உங்களுக்கு புரியுதுல பார்த்த வரைக்கும்? புரியுது. ஓகே, என்னதுன்னா தேவன் வந்து என்ன பண்றாரு, புரஜாதி மக்களை வந்து தெரிந்து கொள்றாரு. ஓகே, தெரிந்து கொண்டு அவருடைய ஜனங்களா வந்து அவரு கன்சிடர் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா படிங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 24, 25. அவர்கள் யூதரில் இருந்தது மாத்திரமல்ல புறஜாதிகளில் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். அர்த்தம், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் அப்ப இது வரைக்கும் என்ன பாக்குறோம்னா, முழுக்க யூதர்களை மட்டும் சூஸ் பண்ணலப்பா, புரஜாதி மக்களை என்ன பண்றாங்க, தேவன் சூஸ் பண்ணிருக்காரு, அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு என்ன பண்றாரு பவுல் வந்து சாட்சியா வந்து பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட வசனங்களை வந்து கோட் பண்ணி சொல்றாரு. ஜனங்கள் அல்லாத ஜனங்களா என்னுடைய ஜனங்கள். ஓகே, அப்புறம் நேசிக்கப்படாத மக்களை நேசிக்க என்னோட பிள்ளைகள் சொல்லி தேவன் என்ன பண்றாராம், அவங்கள வந்து தெரிந்து கொண்டிருக்காராம். இந்த தெரிந்து கொள்ளுதல் தான் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற மக்கள் அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், இவர்கள் எல்லாம் நம்ம ஒன்றா இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரம் 20, 21, 22 சொல்ற படிக்கு என்னதுன்னா, தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஓகே, இங்க நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் பாத்தீங்களா, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகள் சொல்லி தேவன் தான் என்ன பண்றாராம், இந்த மக்களை சபையை வந்து தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொண்டு என்ன பண்றாராம், இயேசு கிறிஸ்து கிட்ட அனுப்புறாராம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, எங்களை போதிக்கிறார், போச்சு டீச் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்பொழுது அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. பிதா ஒருத்தர் எழுத்துக்கொள்ளாவிட்டால் சொல்லும்போது என்னது, தேவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. அப்போ இவங்களை யூதர்கள்ல மட்டும் சூஸ் பண்ணல, இஸ்ரேல் மக்கள் மட்டும் சூஸ் பண்ணல,
தேவன் என்ன பண்றாரு? புரஜாதி மக்களையும் என்ன பண்றாரு? சூஸ் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். எதனால? இஸ்ரேல் மக்கள் தேவனை விட்டு விலகுனதுனால என்னாச்சு? அந்த சூசிங் வந்து என்னாச்சு? யார்கிட்ட போச்சு? புரஜாதி மக்களாகிய இஸ்ரேல் மக்கள், சாரி, புரஜாதி மக்களுக்கு போச்சு சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள்கிட்ட புரஜாதி மக்கள் போச்சு. இப்ப நீங்க படிங்க 27. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். வெயிட். இதுக்கு அர்த்தம் என்னது? பார்த்தனா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கடற்கரை மனத்தனையா இருப்பாங்க, லட்சக்கணக்கில் இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க? மெசியாவை விசுவாசிப்பாங்க. மெசியா விசுவாசிச்சுதான் ரட்சிப்பு இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? கிறிஸ்தவர்கள் ஆனாதான் என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு. வாயினால் அறிக்கை என்னும் இருதயத்தில் விசுவாசிக்கணும், நீங்க ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரட்சிப்பு யாருக்கு மட்டும் இருக்கு? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். அது யூத கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, புரஜாதி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்போ இஸ்ரேல் மக்கள் லட்சக்கணக்கில் இருந்தாலும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு சொல்றதுதான் நம்ம இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் வசனம் படிங்க. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாய் வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோம் போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அப்ப பாருங்க, சோதோம் குமாரா மாதிரி நம்ம ஒண்ணுமே இல்லாத, மக்களே இல்லாத மாதிரி அழைப்போம். அப்ப காட் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் பேர் என்ன பண்ணாரு? தேவன் இஸ்ரேல் மக்கள்ல இருந்து தெரிந்து கொண்டார். மீதியான மக்கள் கொஞ்சம் பேர் மட்டும் தெரிந்து கொண்டார் சேர்க்கிறோம். இதுதான் பவுல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. 30 படிங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்வோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்திலால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவர்களிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஓகே, பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்க சொன்னாரு? மத்தேயு 27 சொன்ன அதே வசனத்தை, ஓகே, பழைய ஏற்பாட்டு வசனத்தை என்ன பண்றாரு? இங்க வந்து பவுல் கோட் பண்றாரு இஸ்ரேல் மக்களுடைய அவிசுவாசத்தினால. ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் மக்கள் விசுவாசிச்சாங்க, மிச்ச பேர்லாம் விசுவாசிக்கல சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் சொல்லி பார்க்கும்போது அது இஸ்ரேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணாங்க? தேவனுடைய முன்குறித்தல் படி என்ன பண்ணாங்க? உள்ள வந்தாங்க, சபையாகிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மிச்ச பேர்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ புறஜாதி மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? உள்ள அந்த சபையின் அழைப்புக்குள்ள வந்திருக்கோம் சொல்றதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க கேட்கலாம், ஆரம்பத்திலே உபாகமத்திலே நம்ம என்ன பாக்குறோம்னா, ஏன் உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, ஏன் இஸ்ரேல் மக்களை மட்டும் அவருடைய சொந்த சம்பத்தை எடுக்கிறாரு? அதே போல உலகத்துல வந்து எத்தனையோ மக்கள் இருக்காங்க, ஏன் சபை சொல்லிட்டு கொஞ்சம் பீப்புள் மட்டும் ஏன் சூஸ் பண்ணணும்? வாய்ப்பட்டாத சிறுமந்தியை ஏன் சொல்லணும்? எதுக்காக வந்து இங்க தேவன் வந்து இந்த அழைப்பை வந்து சில மக்களுக்கு தான் பரலோக அழைப்பு கொடுக்குறாரு, ஏன் எல்லாருக்குமே கொடுக்கல சொல்லி நீங்க கேட்கும்போது அந்த நம்ம பாக்குற விஷயம் என்னதுன்னா, படிங்க வேணா, ரோமர் அதான் 9:10 இருந்து படிங்க. 10 இல்ல 11 இருந்து படிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவளாலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இதுக்கு அர்த்தம் என்னது? யார் விளக்குறீங்க? தேவன் வந்து அவருடைய விருப்பத்தின்படி அவர் வந்து அழைக்கிறார். அவருடைய தீர்மானம் தான் அது. அவரோட தீர்மானம் தான். இப்ப நான் நல்லவனா இருக்கிறதுனால தேவன் சூஸ் பண்ணுவாரா என்னையா? இல்ல.
நான் வந்து தப்பே செய்யாதனால என்ன சூஸ் பண்ணுவாரா தேவன்? இல்ல, அப்படி சூஸ் பண்றது இல்ல. அப்ப என்னது அழைக்கிறவராலே, ஓகே, பை த ஹிம் ஹூ கால்ஸ் அதானே போட்டிருக்கு. அதனால அப்படியே படிங்க 14. ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? ம், சொல்லக்கூடாதே. ம். அவர் மோசேவை நோக்கி, என்மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் ஆஹா, இருப்பேன். எவன் மேல்? ஆ, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தம் கொள்வேனோ, அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ம். ஆகையால் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இரங்குகிற தேவனாலே யாம். போதும். அப்போ யாரு என்ன நினைச்சாலும் விரும்புகிறானோ அல்ல, ஓடுகிறானோ அல்ல, தேவனுடைய கிருபை பெற்ற மனுஷர்களுக்கு தான் வந்து இந்த அழைப்பை கொடுக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் சில பேர் மட்டும் தான் என்ன பண்றாங்களாம், ரெமனன்ட், அவங்க மட்டும் தான் ரசிக்கப்படுறாங்களாம். ஓகேவா? அதே போல இங்க நம்ம பாக்குறதுனால ரசிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்த பேருக்கு என்ன பண்ணணும்? அந்த கடைசி வரைக்கும் நிக்கணும். அது நம்ம ஒண்ணும் வரவே இல்லை. நம்ம வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கிறோம். எப்படிலாம் கிறிஸ்தவர் ஆகுறாங்க, யாரெல்லாம் கிறிஸ்தவர் ஆகுறாங்க, யாரெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசிக்கிறாங்களோ சபைக்கு வராங்க ஆரம்பத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. இப்ப ரேஸ், ஒரு ஒலிம்பிக் ரேஸ் நடக்குதுன்னா, ரன்னிங் ரேஸ்ல அந்த ஒலிம்பிக்ல உள்ள நுழைஞ்சு அந்த ரேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கும்ல, அந்த 100 அடியோ இல்லைன்னா 400 மீட்டர்ஸோ ஓடுற இடத்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து நிக்கிற பாயிண்ட்ல நிக்கிற வரைக்கும் தேவன் என்ன பண்றாரு, நம்மளை கொண்டு வந்துடுறாரு. நம்ம அந்த ட்ராக்ல வந்து ஓடி முடிக்கிறது யாரோட கையில இருக்கு? அது நம்ம கையில இருக்கு. நம்மளுக்கு தேவன் சொல்லிட்டாரு, நீ இது ஓடி முடிச்சனா உனக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸ் இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல. அது மாதிரி உனக்கு என்ன இருக்கு? பரலோக அழைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ அதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அல்டிமேட் கோல்ல என்ன வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நடுவுல ஓடணும் பாத்தீங்களா, அந்த ஓட்டம் மட்டும்தான் யாரோடது? நம்மளோடது. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற தக்கதாக ஓடுங்கள். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஒலிம்பிக் ரேஸ் போல தங்கள் சரீரத்தை வந்து ஒடுக்கி என்ன பண்றாங்களாம், அந்த இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. என்னதுன்னா அந்த அழிவுள்ள ஒரு பொருட்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அழிவில்லாத ஒரு பொருட்களுக்காக ஓடுறோம் சொல்லி பாக்குறோம். ஏன்னா அதை கூட படிச்சிடலாம். எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கும் பொழுது தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாயிருக்கிறவரா இருக்கிறார். உண்டாக்கி இருக்காரு. நமக்குள்ள என்ன பண்ணிருக்காரு? உண்டாக்கி இருக்கிறார். தேவன் தான் என்ன பண்றாரு, விருப்பத்தையும் செய்கையையும் ஆரம்பத்துல வச்சாரு. ஞானஸ்தானத்தப்ப நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. அவர் அழைச்சாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணாரு, சீஷர்களுக்கு, அது சீஷர்கள் மூலமா இப்ப நம்ம எல்லாம் வந்து இதை கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, தேவன் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. பண்ணி நீங்க ஒலிம்பிக் ரேஸ்ல நீங்க கலந்துக்கிறதுக்காக நீங்க எதுவும் பண்ணவே இல்லை. அதுக்காக நீங்க முயற்சியே எடுக்கல. யார் எல்லாத்தையும் பண்ணா? தேவன் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு உங்களை வந்து அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து விட்டுட்டாரு. இப்ப நீங்க ஓடுப்பா சொல்லிட்டு. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா எல்லா விருப்பத்தை செயலையும் அவர் பண்றாராம். அப்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ரட்சிக்கிறதுக்கான பாதை கொடுத்துட்டாரு. அதான் முடிஞ்சிச்சு. அதுல கடைசி வரைக்கும் நீங்க என்ன பண்ணும், போகணும். அதனால பவுல் என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அங்க விசுவாசத்தை நான் வந்து நான் வந்து இன்னும் பெருகிட்ட சொல்லி சொல்றல. விசுவாசம் ஆரம்பத்திலே கொடுத்துட்டாரு காடு. இதுதான் விசுவாசம், இதான் வந்து சுவிசேஷம், இதான் வந்து சத்தியம் சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த சத்தியத்தை என்ன பண்ணுமா, நீ கடைசி வரைக்கும் காத்துக்கணும். அது காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணும், அந்த விசுவாசத்தின் கிரியை செய்யணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு பவுலால என்ன பண்ண முடியுது, ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுது. பாத்தீங்கன்னா பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்லும்போது நம்மள ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு வந்துறாரு. நம்மள என்ன பண்றாரு, குளோரிஃபை பண்ணிடுறாரு. தேவன் வந்து எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்களாக்கி இருக்காரா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நீதிமன் ஆயிட்டு அவர் என்ன பண்றாரா, மகிமைப்படுத்திருக்கிறார். என்னது, அந்த பரிசுத்தாவி கொடுத்து என்ன பண்றாரு, அவங்கள மகிமைப்படுத்துறாரு. படுத்தி அவங்களை என்ன பண்றாரு,
எல்லா வித சத்தியத்தை கொடுத்து புரிய வச்சுட்டாரு, விருப்பத்தையும் வாஞ்சியும் கொடுத்துட்டாரு. இனிமேட் நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த கடைசி வரைக்கும் ஓடணும்னு சொல்லி போகிறோம். இதை வந்து பவுல் வந்து 1 கொரிந்தில கூட சொல்லுவாரு. 1 கொரிந்தியர் 10 நினைக்கிறேன், 10 9 தெரியல, இல்லைங்க ஒரு நிமிஷம் பாத்துக்கலாம். ஆஹ் 9 9 9 24 இருந்து படிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவன் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு சும்மா கொம்ப சுத்தி நிற்க மாட்டேன், கோல் இல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு வந்து தெளிவான கோல் எனக்கு கொடுத்திருக்காரு தேவன். ஆகாயத்து சும்மா இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா வந்து சபைக்கு வராங்க மக்கள், ஓகே, தேவனே என் குடும்ப கஷ்டத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும், சரி பண்ணிடணும். ஓகே, தேவனே எனக்கு இந்த வேலை நல்லா கிடைக்கணும், தேவனே நான் இதுல வந்து நல்லா ஆயிடணும், தேவனே எனக்கு இதை நீங்க பண்ணுங்க, ஓகே, எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு எதா பண்ணுங்க சொல்லி என்ன பண்றோம். எப்பயுமே இந்த உலக காரியங்களுக்காக தான் நம்ம கேட்கறவங்களா இருக்கிறோம். எல்லாத்தையுமே கர்த்தாவே, தேவனே, இயேசுவே சொல்லி நம்ம கூப்பிட்டு நம்ம வந்து கேட்கறவங்களா இருக்கிறோம். எப்பயாவது பிதாவின் திட்டம் என்னது, பிதாவின் சித்தம் என்னது, அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணும், அவர் சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னு சொல்லிக்குமா, கேட்கிறோமா? அப்ப பாத்தீங்கன்னா அது யாரு கேட்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் ஆரம்பத்துல இருந்து அவரோட திட்டம் என்னது, என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லி தெரிஞ்சவங்களால தான் என்ன பண்ண முடியும், பிதாவின் திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அவர் சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், தங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்தபடியா செயல்படுத்த முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து வான் வேற பண்றாரு. நம்ம எங்க பாக்குறோம்னா, இதை படிச்சு முடிச்சிருங்க 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஓகே, இந்த ரேஸ்ல நான் என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் போய் வின் பண்ணணும். அதுக்கு என் சரீர தரங்கள் பண்ணுச்சுன்னா, என்னுடைய பாடி வந்து இது பண்ணுச்சுன்னா, அதை நான் அடிச்சு ஒடுக்கி என்ன பண்றேன், அந்த பந்தய பொருளை நோக்கி நான் ஓடுறேன். ஓகே, நான் ஒரு கோல் இல்லாம ஓடல, ஆகாயத்துல நான் சும்மா செலவு பண்ணல. ஓகே, நான் வந்து என்ன வெற்றி பெறதுக்காக நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வெற்றி பெறணும்னா நான் என்ன ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லி தெரியணும், எனக்கு சபையின் அழைப்புனா என்னன்னு சொல்லி தெரியணும். அதனாலதான் என்னதுன்னா பவுல் எங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்ச வசனம் தான், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மட்டும் படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. டைரக்டா இருக்கு பாருங்க, டு தி பாயிண்ட். பரலோகத்தில் பிரவேசிப்பவன் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை தெரிஞ்சு உணர்ந்து அதன்படி செய்யறவன் மட்டும்தான் இருக்க முடியும். தவிர என்னை நோக்கி கர்த்தாவே எனக்கு இது தாங்க, கர்த்தாவே எனக்கு அது தாங்க, கர்த்தாவே இந்த பூமியை பத்தியே ஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிதாவின் சித்தம் என்னதுன்னே அவங்களுக்கு தெரியல, அதுக்கான விருப்பமும் படல. ஏன் விருப்பப்படல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கோ அருளப்படவில்லை. எங்க பார்த்தோம், மத்தேயு 13ஆம் அதிகாரம். ஓகே, 13ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம், உங்களுக்கோ the knowledge of the secret of the kingdom of heaven is given to you but not to them. ஓகேவா? அப்போ இங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, அழைப்பு சொல்றது சபைக்கு
அந்த சபை சொல்றது இந்த உலகத்துல பாக்குற மாதிரி, உலகத்துல இருக்கிற மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான சபைகள் இருக்கலாம். ஆனா யார் ஒருவருக்கு பிதாவின் சித்தம் திட்டம் தெரியுதோ அவங்கதான் மெய் சபையா இருக்க முடியும். அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதன்படி அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணும், வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்களுடைய திட்டங்களை தேவனுடைய சித்தம் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். அந்த திட்டம்லாம் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஆரம்பம் தான். என்னதானே நம்ம எங்க இருக்கிறோம், என்ன நடந்துட்டு இருக்கு சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இங்க இன்னொன்னு விஷயம் வேற நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து அடிக்கடி என்ன சொல்றாரு, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எதுக்காக பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொல்றாரு? எங்க 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடன் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. அடுத்த வசனம், எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பாயிண்ட் எவ்வளவு அக்யூரேட்டா கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு. இதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, என் வசனங்களை கேட்டு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க கற்பாறை மேல் கட்டப்பட்டவங்க. என் வசனங்களை கேட்டு கீழ்ப்படியாதவங்க மண் மேல் கட்டப்பட்டவங்க. மழை பெய்யும், வெயில் அடிக்கும், இல்லைன்னா வந்து சுழல் காற்று வரும், வெள்ளம் வரும், அதெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போயிடும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு இயேசு கிறிஸ்து? சும்மா சொல்லிட்டு போயிட்டாரா? கிடையாது. சபையோட அழைப்பு என்னது? பரலோக அழைப்பு. அப்போ நீங்க பரலோக வாசினா நீங்க இங்க என்னது? இங்க பரதேசி. நம்ம ஏற்கனவே படிச்சோம், ஞாபகம் இருக்கா? 1 பேதுருல பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது இந்த பூமி உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஞாபகம் இருக்கா? ஓகே, சிங்கராஜ் தான் படிச்சாருன்னு நினைக்கிறேன். சிங்கராஜ் ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ பாத்தீங்கன்னா அப்போ நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. அதுக்காக தான் நம்ம வந்து வாஞ்சிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் வந்து உங்களை கூட்டு போறேன். நம்ம மறுரூபமாயி நம்ம சரீரம் மாற்றப்பட்டு, ஆவிக்குரிய சரீரம் மாற்றப்படுது, நம்மளோட சரீரம் மாற்றப்பட்டு நம்ம போறோமா கிறிஸ்து கூட. ஓகே, அப்ப அதுதான் நம்மளுடைய எதிர்நோக்கமா இருக்கு, அதுதான் நம்மளுடைய காத்திருதலா இருக்கு. ஓகே, உலகமே என்ன பண்ணுதான், எப்ப இந்த பிள்ளைகள் வருவாங்க சொல்றதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கான். அது வேணா படிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 22. நமக்கு தெரிந்திருக்கிறது சர்வ சிருஷ்டி. கேக்கலப்பா. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை வேதனைப்படுகிறது. சாமுவேல் படிக்க. கேட்கலையே. இல்ல திருப்பி ஒரு வாட்டி படிச்சிருங்க, ஒண்ணுமே கேட்கல. பக்கத்துல வந்து படிச்சிருக்கீங்களா? 22. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புத்திர சுவிகாரம் வர்றதுக்காக, ஓகே, தேவனோடு நம்ம இணையறதுக்காக நம்ம என்ன பண்றோமா? காத்திருக்கிறோமா? ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா சபையின் அழைப்பு வந்து ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் பீப்புளுக்கு தான், பர்டிகுலரா கொஞ்சம் பேருக்கு தான். உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு அருளப்படவில்லை. அப்ப அப்படிப்பட்ட சபை மக்கள் தேவன் வந்து என்ன பண்றாராம்? பர்பஸ், சித்தம் எல்லாத்தையும் என்ன பண்றாராம்? தேவனே உண்டாக்குறாராம். உண்டாக்கி நம்ம ரேஸ்ல கொண்டு வந்து விட்டுறாரு. நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்கணும். அதுதான் எல்லா விதத்துல என்ன இருக்கு, டெஸ்ட், சோதனைகள் எல்லாமே இருக்கா. இதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். இது ஃபுல்லா நீங்க பாக்குறது ரொம்ப கவனமா பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஓகே, 2. இப்ப நம்ம 5ல இருந்து நம்ம வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். 5ல இருந்து படிங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்.
வெயிட் ஃபர்ஸ்ட் 5ஆம் வசனம் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அதான் ம். இனி வருகிற அந்த உலகத்தை, தூதர்களுக்கு வரப்போகிற அந்த கீழ்ப்படு உலகத்தை வந்து தூதருக்காக கீழ்ப்படுத்தவில்லை. தூதருக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்படின்னா இந்த உலகத்தை யார் ஆண்டுட்டு இருக்கா? சாத்தான் தான். சாத்தான் யாரு? பிசாசு. தூதர் தான். தூது. ஆமா, அதுவும் ஒரு தூது. ஓகே. ஓகே, புரிஞ்சுச்சா இப்போ? இனி ஒரு ஓகே. உலகத்தை வந்து தூதர் கையில கிடையாது. யார் கையில கொடுக்க போறாராம்? மனுஷன் கையில கொடுக்க போறாராம். அதுதான் அடுத்த வசனத்துல என்ன பண்றாரு? மனிதனை நினைக்கிறதுக்கும் அவன் யோசிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம், சற்று சிறியதா படிச்சீரே சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படிங்க. அவனை தேவதூதரும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்பற்றினர் என்று சொன்னார். வெயிட். இப்ப வந்து இந்த வசனம் எங்க நிறைவேறிச்சு? ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆமா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அது எங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ல தேவன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் படைச்சிட்டு பிறகு ஆதாம படைச்சாரு. ஆதாம் ஏவாள படைச்சு என்ன பண்றாரு? சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஓகே, நீங்க ரூல் ஓவர் இட். நீங்க என்ன மகிமையினாலும் கனத்தினாலும் சொன்னாலே என்ன வந்துருச்சு? அவங்க மகிமை கனம்னா என்னது? ராஜா ஆகிட்டாங்க. முடிசூட்டினார். கிரவுண்ட்னா என்னது? முடிசூட்டினார்னா என்னது? ராஜா. ஓகே, ராஜாவாக்கிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு? அவருடைய பாதம் கீழே கொண்டு வந்தாச்சு சொல்லி பாக்குறோம். யாருக்கு? ஆதாம் கொண்டு வந்துச்சு. ஆனா என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் படிங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். எதுவுமே கீழ்ப்படியில ஒன்னும் பாக்குறோம். ஏன்னா எல்லாத்துலயும் வந்து அவன் என்ன பண்றான்? அடி வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பாம்பு கொத்திடுது. ஓகே, தண்ணியில போனா அவனை மீன் சாப்பிட்டுருது. ஓகே, எல்லாத்தையும் பறவைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அவர் கீழ் கொண்டு வந்துட்டாராம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா எங்க கீழ்ப்படியுது? எல்லாமே அவனை வந்து கொல்றதுக்கு. அந்த சாபத்தினால என்ன ஆச்சு? எல்லாமே வந்து இது விதை போட்டா அது வந்து முள்ளும் குறுக்கும் குறுக்குது. எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வராரு. அடுத்துதான் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் சூட்டப்பட்டதை காண்கிறோம். என்ன பாக்குறோம்? இயேசு கிறிஸ்து ஆதாம் போலயே வந்தாரு. தெய்வத்துக்கு சற்று சிறியவரா ஆக்கப்பட்டு பூமியில வந்து என்ன பண்ணார்? மரணத்தினால ஆதாம் இழந்து போன அந்த கனத்தையும் மகிமையும் என்ன பண்றாரு? ராஜாவா இருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? பெற்றுக்கொண்டாராம். சாத்தான் என்ன பண்றாரு? தமது மரணத்தினாலே வென்று, சாத்தான் அதிகாரத்தை வந்து என்ன பண்றாரு? தமது மரணத்தினாலே வென்று அவர் வந்து முடிசூட்டினார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா இப்போ? இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றாரு. ஓகேவா? இப்ப அடுத்தது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மிலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதா இருந்தது. இப்ப இதுல என்ன புரியுது சொல்லுங்க? தமக்காகவும் சகலத்தையும் உண்டாக்கினார். அதாவது இல்ல, ஜீசஸ் காணி தான் வந்து தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி யாரு? ரட்சிப்பின் அதிபதி யாரு? இத பிள்ளைகள் எல்லாம் த்ரூ ஹிம் ஃபார் ஹிம். அது யாரு? திருப்பி ஒரு படிங்க அந்த வசனத்தை. ஏனென்றால் தமக்காகவும் தம்மிலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் யாரு? தேவன் தான். அது தேவன். ஓகே, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களோட ரட்சிப்பின் அது ஜீசஸ். அப்ப தேவன் என்ன பண்றாரு? அவருடைய தீர்மானம்னா அவரோட பிளான் படி, அவரோட திட்டத்தின்படி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தேவனோட திட்டம் என்னது? ஓகே, அதுதான் நம்ம முன்னாடி ஃபுல்லா பார்த்துட்டு வந்தோம். ஆதியாகமத்துல இருந்து தேவ திட்டம் என்னதுன்னா ஒரு சந்ததி மூலமா என்ன பண்றாரு? ஆபிரகாம் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கணும்.
அது இஸ்ரேல் மக்கள் தான் வர வேண்டியது. அவங்க இஸ்ரேல் மக்களுடைய அவிசுவாசத்தினால புரஜாதி மக்கள் உள்ள வந்துட்டாங்க. அதுதான் நம்ம இங்க முழுக்க முழுக்க இங்க பாக்குறோம். அப்ப என்னன்னா, முன்னாடி வந்து ஆரம்பத்துல இந்த பூமிக்கு ஆளுகையா யாரை கொடுத்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் மனிதர்கள் தான் இருந்தாங்க. அந்த ஆளுகை தன்மையை யார் எடுத்துக்கொண்டா? சாத்தான் எடுத்துக்கொண்டா. அதனால இனி வரும் உலகத்தை நான் என்ன பண்ண போறது இல்ல, சாத்தான் கையில கொடுக்க போறது இல்ல, அது மனிதர் கையில தான் கொடுக்க போறேன். அது காப்பாத்துக்க யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தாரு. வந்து என்ன பண்றாரு? சாத்தானின் கரத்துல இருந்த அந்த மகிமும் கனத்தை என்ன பண்றாரு? ராஜாவா இருக்கிற அந்த இதையும் என்ன பண்றாரு? பருத்தி கொள்றான்னு சொல்லி போறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வரும்போது சாத்தான் அந்த 40 நாள் சோதனையில வந்து ஒரு சோதனை ஒண்ணு முக்கியமான வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான் அவன்? என்னை பணிந்து கொள், நீ வந்து இந்த இதுக்கு ராஜாவா இருப்ப, முழு உலகத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துறேன்னு சொல்றான். ஓகேவா? அப்ப இயேசு கிறிஸ்து அப்படி செய்யாதபடிக்கு என்ன பண்ணாரு? மரணத்தின் மூலமா என்ன பண்ணாராம்? அந்த ஆளுகை தன்மையை எடுத்துக்கொண்டார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எடுத்துக்கொண்டு இப்போ என்ன பண்றாரு? அடுத்தபடியா தேவனுடைய திட்டத்தின்படி பிள்ளைகளை என்ன ஆகணுமா? பிள்ளைகள் சொல்லும்போது அநேக பிள்ளைகள் சொல்லும்போது யார் அவங்க பிள்ளைகள்லாம்? நம்மதான் சபை, சபையாகிய மக்கள், சபையாகிய மக்கள் தான், நம்ம தான். ஓகே, அந்த சபையை வந்து என்ன பண்ணுமா? மகிமையில் கொண்டு வரணுமா? எங்க கொண்டு வரணும்? மகிமைனா என்னது? பரலோகத்துக்கு. சூப்பர். ஓகே, அவர் இடத்தில் கொண்டு வரதுக்கு, பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்காக அவருடைய என்னது அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? ரட்சிப்பின் அதிபதியை, ரட்சிப்பின் அதிபதியை என்ன பண்றான்? உபத்திரவத்தில் கொண்டு வரது தேவனுக்கு பூர்ணமாக்கப்படுகிறது. அவருக்கு ஏற்றதா இருந்தது. அவருக்கு ஏற்றதா இருந்தது. தேவன் என்ன பண்ணாராம்? அவரை அந்த வழியில கொண்டு வர்றது, அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வரதுக்காக இவரை அந்த கஷ்டத்தின் வழியா, ஓகே, சஃபரிங் வழியா கொண்டு போறது வந்து தேவனுக்கு வந்து ஏற்றதா இருந்ததுதான். அடுத்தபடிங்க, உம்முடைய நாமத்தை இல்ல எப்படி பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமா இருக்கிற யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர்கள் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும். இதை முடிச்சிடலாம். 11ஆம் வசனத்துல பரிசுத்தப்படுத்துறவர் யாரு? பரிசுத்தமாகிறவர் யாரு? யாரு பரிசுத்தப்படுத்துகிறவர்? இயேசு. கரெக்ட். பரிசுத்தமாக்கப்படுகிறவர் சபைதான். சூப்பர். இவங்க 2 பேரும் யாரு? அவங்க இப்போ தேவன் என்ன பண்ணாருன்னா, உலகத்துல இருந்து சில பிள்ளைகளை வந்து என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய குமாரனா என்ன பண்ணாரு? தத்தெடுக்கிறாரு. நம்ம யாரு? நம்மள யாரு? அடாப்டட் சன்ஸ். ஓகே, அதனால நம்ம ரோமர் கூட படிச்சோம். என்ன படிச்சோம்? ஸ்வீகாரம் என்னது? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அடாப்டட் சன்ஸ், அடாப்டடா எடுத்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாம். ஓகே, அநேக பிள்ளைகளை வந்து மகிமையில கொண்டு வரும்படிக்கு. அப்ப நம்ம தேவனுக்கு பிள்ளைகளா இருந்தோம்னா, அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம யாரு? சகோதரர்கள், பிரதர்ஸ். கரெக்டா? அப்போ அப்பா பிதா இருக்காரு, இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாருமே யாரு? சகோதரர்கள். அப்ப எல்லாருமே என்னது? ஒரு ஃபேமிலி. இப்ப 11 படிங்க திருப்பியும் ஒரு வாட்டி. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். எல்லாருமே ஒரே ஒருவரால உண்டாக்குறார்கள். அந்த ஒருவர் யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன். அப்புறம் நெக்ஸ்ட், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். யார் வந்து வெட்கப்படல? இயேசு. இயேசு வந்து என்ன பண்ணலையா? வெட்கப்படல. அதனால என்ன சொல்றாரு? உம்மை வந்து நான் என்ன பண்ணுவேன்? சகோதரர் மத்தியிலே நான் என் சகோதர சகோதரி மத்தியிலே உங்க நாமத்தை நான் வந்து சொல்லுவேன்னு சொல்றாரு. யாரோட சொல்றாரு? தேவனை. படிங்க 12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில். இது எங்க செஞ்சாரு? என் சகோதர சகோதரிகள் மத்தியில உமது நாமத்தை நான் சொல்லுவேன்னு சொன்னது எங்க சொன்னாரு? நம்ம இப்பதான் படிச்சோம். யோவான் 17:6 படிங்க. 17:6. யோவான் 17:6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். கரெக்டா? அவர்கள் உம்முடையவர்கள்,
நீர் எனக்கு உம்முடையவர்களா இருக்கிறார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டுகிறார்கள். வெயிட். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்பொழுது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உமது நாமத்தை நான் என்ன பண்ண அவங்களுக்கு அறிவித்தேன். அவங்க சகோதரர் சொல்லி நான் என்ன பண்ணல, வெக்கப்படல. ஏன் வெக்கப்படணும்? ஏன் இங்க வெக்கப்படணும் சொல்லி போட்டிருக்கு? யோசிச்சு பாருங்க. இப்போ சாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு கோடீஸ்வரரோட பையன். ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஊட்டியில இருக்கேன். நான் ஊட்டியில வந்து ஒரு கிராமத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப சாம் வந்து என்ன பண்றாருன்னா ட்ரிப்புக்காக ஊட்டிக்கு வந்திருக்காரு. வரும்போது அங்க ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு. அப்போ என்ன பண்றாருன்னா தப்பி தவறி அவர் வந்து மாட்டிக்கிறாரு. அப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா காப்பாத்தி அவர் கொண்டு வந்து வீட்டுல வந்து வைக்கிறேன். என் வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு, சின்னதா இருக்கு, பாத்ரூம் சரி கிடையாது, எதுவுமே சரியில்லை. அப்ப அவருக்கு வந்து என்ன இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கிறது. பாத்தீங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து பிதாவ இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? பிதா கூட இருக்காரு, இருந்தவர். ஓகேவா? அவரு பூமியில வந்து இயேசு கிறிஸ்துவ பிதா சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற இந்த பிள்ளைகள், ஓகே, தூசிக்கும் தூசியா இருக்கிற பிள்ளைகள், ஒண்ணுமே இல்லாத பிள்ளைகள், ஓகே, அவங்க வந்து இனிமேட்டு யார்? அவங்க உன் சகோதரர்கள், உன் கூட பிறந்தவங்க மாதிரி நீ வந்து என்ன பண்ணும், அடாப்டட் நான் பண்ணிட்டேன், அதனால நீ ஏத்துக்கணும் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அவங்கள, இவர்கள் என் சகோதரர்கள் சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஏத்துக்கிட்டாரு. அப்ப தேவனுக்கு எந்த அளவு கீழ்ப்படிஞ்சாரு சொல்லி பாருங்க. ஏன்னா நீங்க இது பிலிப்பியர்ல நீங்க படித்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் படிங்களா, 7-8. பிலிப்பியர் 2:7-8. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் இங்க என்னதுன்னா தம்மைத்தாம் வெறுமையாக்கி, made himself nothing, the very nature of servant. சர்வன்ட்னா என்னது? அடிமை. அடிமை. என்னாச்சுப்பா சிங்கராஜ் சாமில் இருக்கீங்களா? ஹலோ சிங்கராஜ் சாமில். லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப இதுல வந்திருக்காங்க. ஓ, இதுல வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அப்ப என்ன சொல்லி பாக்குறோம்னா வெரி நேச்சர் ஆஃப் சர்வெண்ட். ஓகே, சர்வெண்ட்னா என்னது? மனுஷங்களா யாரு? சர்வெண்ட் அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு கீழே இருக்கிற மக்களாம். ஓகே, அப்ப சர்வெண்டான ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு வந்து இவனு என் குழந்தை சொல்லி சொன்னா ஏத்துப்பாங்களா யாராவது? பாத்தீங்கன்னா ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, என் சகோதரர் சொல்லி சொல்றாரு, இவர்கள் தேவன் கொடுத்த என் பிள்ளைகள் சொல்லி சொல்றாரு. இவர் ஓகே சொல்லி என்னதுன்னா தேவன் கொடுத்தவர்கள் சொல்லிட்டு தைரியமா என்ன பண்றாருன்னா வெக்கப்படாதபடிக்கு அவங்கள பிதாவே நான் என்ன பண்றேன், ஐ வில் புட் மை ட்ரஸ்ட் இன் ஹிம் சொல்லும்போது தேவனை என்ன பண்றாரு, முழுமையா ட்ரஸ்ட் பண்றாரு. ட்ரஸ்ட் பண்ணி அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கு முழுமையா என்ன பண்றாரு, கீழ்ப்படுகிறாரு. எல்லா வகையிலும் என்ன பண்றாரு, பிதாக்கு கீழ்ப்படுகிறவரா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பிள்ளைகளாகிய சபை மக்களை வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தன்னோட சகோதரன் சொல்லி சொல்றாரு. அப்புறம் படிங்க 13-14. எபிரேயர் 2:13-14. நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்று இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு முன்னாடி 12ஆம் வசனத்துல, என்னுடைய சகோதர சகோதரிகள் சொல்லி சொல்றாரு. வெக்கப்படையன் என்னது, என்னுடைய சகோதரர்கள், தேவன் கொடுத்த என்னோட சகோதரர்கள் சொல்லி சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தேவன் கொடுத்த என் பிள்ளைகள் சொல்லி சொல்றாரு. இப்ப எக்ஸாம்பிள் பிள்ளைகள்னா என்னது? இப்ப என்னதுன்னா இயேசு கிறிஸ்துக்கு நம்ம வந்து சகோதர சகோதரிகளாவும் இருக்குமா, தேவன் எனக்கு பிள்ளைகளா இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வீட்டுல வந்து ஒரு அக்கா பெரியவங்களா இருந்தாங்கன்னா, இல்ல அண்ணா பெரியவங்களா இருந்தாங்கன்னா, கூட பிறந்த தங்கச்சி
தம்பி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்த பசங்களா பாத்துப்பாங்கல்ல. அது மாதிரி கிரைஸ்ட் என்ன பண்றாரா, நம்மள வந்து என்ன பண்றாரா, சகோதர சகோதரிகளா இருந்தாலும் நம்மள என்ன பண்றாரா, தேவன் எனக்கு கொடுத்தவங்க, இது தேவன் கொடுத்தவருங்க சொல்லி அவ்வளவு உரிமையா என்ன பண்றாரு, தேவனோட சித்தத்துக்கு வந்து கீழ்ப்படுகிறார். ஓகே, அப்ப தேவனோட சித்தம் என்னதுன்னா நம்மள மகிமையில கொண்டு வர்றது, அந்த கொண்டு வர்றது தேவனோட விருப்பமா இருக்கு. அந்த விருப்பத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, முழுமையா என்ன பண்றாரு, கீழ்ப்படுகிறார் சொல்லி பாக்குறோம். அதனால என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப 14ஆம் வசனம் படிங்க. இப்போ ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குட்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இதுக்கு அர்த்தம் நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இங்க ஆபிரகாமின் சந்ததிக்கு எதுக்கு கை கொடுக்கணும், அதுக்கு அர்த்தம் என்னது, தேவ தூதர்கள் கை கொடுக்கல சொல்லி சொல்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? தேவ தூதர்கள் அவங்களுடைய எக்ஸாம்பிள், மேல இருக்க ஏஞ்சல்ஸ் தான் யாரு, தேவனோட கூட இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து அவங்க மனுஷங்களாட்ட பெரியவங்க சொல்லி பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு கை கொடுக்காதபடிக்கு இங்க ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தா சொல்லி போட்டிருக்கு. எதுக்கு ஆபிரகாம் வராரு, ஆதாமின் சந்ததி தான் சொல்லி இருக்கணும். ஆபிரகாம் தெரிந்து எடுக்கிறார் அவரு. கரெக்ட். இங்க என்னது, நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறது சபை. நம்ம ஏற்கனவே ஆதி 12ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம், உன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்படுவாங்க. பாத்தீங்கன்னா சபை சொல்ற அந்த சந்ததி எங்க இருந்து வராங்க, வாக்குத்தத்தம் ஆபிரகாம் கிட்ட இருந்து வராங்க. ஓகே, அதுதான் இங்க வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்றாரு. ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்தார் சொல்லும்போது இந்த சபை அவங்கள மகிமையில கொண்டு வராராம். ஓகே, அந்த சபையை தான் சொல்றாரு. சொல்லிட்டு இவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், பயங்கரமா உபத்திரப்பட்டு பண்ணதுனால கிருபையும் இறக்கவும் உள்ள பிரதான ஆசிரியர் இருப்பாராம். அதனால யாரெல்லாம் வந்து அந்த வழியில அந்த ரேஸ்குள்ள வந்துட்டாங்க, வந்துட்டு பிறகு கடைசி வரைக்கும் ஓடுறது ஏகப்பட்ட டெம்டேஷன் டெஸ்டிங் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் சோதிக்கப்படுறவங்களுக்கு கிருபை உள்ளவரா இருக்கிறதுக்காக, கிருபைனா என்ன, மன்னிச்சு திருப்பி நீ ட்ரை பண்ணு சொல்லி கிருபை உள்ளவரா இருக்கிறதுக்காக ரட்சிப்பின் அதிபதி என்ன பண்றாராம், பூர்ணமாக்குறது தேவனுக்கு விருப்பமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். 17-18 படிங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியரா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பட்ட பாடுகளினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரே வந்து டெஸ்ட் பண்ணதுனால சோதிக்கப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுவாரு இயேசு கிறிஸ்து, கிருபையா இருந்து அவங்கள வந்து சோதிக்கப்படுறவங்களுக்கு அவர் கிருபை செய்யறவரா வல்லவரா இருப்பார் சொல்லி போடுறோம். பிகாஸ் he himself is suffered when he tempted, he is able to help என்னது, உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாங்க சோதிக்கப்படுறவங்களுக்கு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா முழுக்க சபைக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரத்தின் வழியா போகணுமா. இயேசு கிறிஸ்து வந்து மனுக்குலத்தை வந்து மரணத்தை வந்து காப்பாற்றணும்னா என்ன பண்ணிருக்கலாம், டைரக்டா அவர் மறிச்சிருக்கலாம். ஓகே, இவ்வளவு உபத்திரத்தின் வழியா போக தேவையில்லை. அவர் மறிச்சிரு உயிர் தெளிந்திருந்தாருன்னா என்ன இருக்கும், எல்லா மக்களுக்கும் உயிர் தெளிதல் வந்திருக்கும். ஓகே, அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, ஆளுகைத்தன்மை இனி வரும் உலகத்தோட ஆளுகைத்தன்மை என்ன பண்ணக்கூடாது, மனுஷங்களுக்கு போகாதபடிக்கு தேவன் மனுஷங்களுக்காக தான் இதை வந்து கொடுத்தாரு. ஆக்சுவலா ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு, ஆதாம் மேல தான் கொடுத்தாரு இந்த உலகத்தை படைச்சிட்டு ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன பண்ணாராம், ஆதாம முடிசுட்டினாராம். அந்த ஆளுகைத்தன்மை திருப்பி யாருக்கு வரணும், பூமியில இருக்க மக்களுக்கே வரணும். ஓகே, மனிதர்களுக்கே வரணும். அதனால என்ன பண்றாராம் தேவன், சில கொஞ்சம் பேரை வந்து என்ன பண்றாராம், மகிமையில கொண்டு போறாராம், கொண்டு போய் உன்னதத்துல வச்சுக்கிறாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த லேயரா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கேமரா தான் நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் கேமரா ட்ரை பண்ணி பாக்குறேன். தெரியுதா? தெரியுது. நான் பேசுறது சிங்க் ஆகுதா? ஓகே, சரி. என்னதுன்னா லேயரா நம்ம வந்து பாக்குறது என்னதுன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து மீட்பு மட்டும் கொடுத்திருந்தாருன்னா என்ன இருக்கும், மனுக்குலம் எல்லாம் ஆதாமுக்குள் மரிக்கிறதுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கும், உயிர்த்தல் இருப்பாங்க. ஓகே, அப்ப திருப்பி யாராவது ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணா என்ன இருக்கும், திருப்பி விழுறதுக்கான
திருப்பி பாவத்துல வீழ்றது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனுஷங்க ஒழுங்கா இருந்தாங்க ஆரம்பத்துல, ஆதாம் ஏவாள். யார் வந்து வஞ்சித்தா? பிசாசு வந்து வஞ்சித்தான் சொல்லி போகிறோம். ஓகே, ஏன்னா தேவதூதர்கள் என்ன பண்ணாங்களாம், மனிதர்கள் வாட்டிலும் கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க. ஓகே, ஹையர் பீயிங்ஸ் இருக்காங்க. அதனால தேவன் என்ன பண்றாரு, உன்னதங்களில் கொண்டு போயிடுறாரு. எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து கொண்டு போனார்ல, அவரோட கூடிய என்ன பண்றாரு, உன்னதத்துல சபைய சரீரமா, கிறிஸ்துவின் சரீரமா என்ன பண்றாரு, கிறிஸ்து தலையா சரீரமா வந்து என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு சொல்லி போகிறோம். அப்போ இங்க மேல இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, யாராலையுமே இவங்களை விட்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்கள இந்த சபையை வந்து இங்கேயும் விட்டுருல, மேல பரலோகத்துக்கு கொண்டு போறாராம். ஏஞ்சல்ஸோட நிலைமையில கூட வைக்கல யார சபைய. ஏஞ்சல்ஸ் வந்து எவ்வளவு மகிமையில இருக்காங்களோ, ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காங்க, அந்த மாதிரி கூட வைக்கல. நம்மள எங்க கொண்டு போறாராம், அதுக்கும் மேல இயேசு கிறிஸ்து பிதா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாராம். ஹையர். பாத்தீங்கன்னா தேவதூதர்களையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, நியாயம் திருப்பீங்க. அந்த லெவலு என்ன படிங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். ஏற்கனவே படிச்சதுதான் இது, அந்த பாயிண்ட் புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே, 6:3. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? நீங்க என்ன உலகத்து காரியங்களுக்காக நீ வந்து உங்களுக்குள்ள பண்ணாதபடிக்கு நீங்க ஏன் வந்து வழக்கு பாக்குறதுக்கு வெளியில இருக்கிற ஜட்ஜஸ் கிட்ட போய் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க? நீங்களே வந்து தீர்த்துக்கிட்டு நீங்க தேவனை கீழ்பட்டு நடாங்கப்பா. நீங்க யாரு தெரியுமா, நீங்க தேவ தூதர்களே, உங்க அழைப்பு என்ன தெரியுமா, தேவ தூதர்களே என்ன பண்றீங்களா, தீர்ப்பு பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, மேல உயர்த்துறாரு தேவன், மகிமையில கொண்டு வர்றாரு. எப்படின்னா புத்திர சுவீகாரமா தேவனோட குமாரனாவே நீங்க ஆயிடுறீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம கிறிஸ்து கூட நீங்க என்ன பண்றீங்களா, பிரதர்ஸ். ஓகே, அந்த மாதிரி நீங்க ஆயிடுறீங்க. அப்போ அவ்வளவு பெரிய அழைப்புக்கு நீங்க அழைக்கப்பட்டீங்க. நீங்க ஏன் வந்து பூமிக்குரிய காரியங்கள்ல நீங்க வந்து இது மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி பவுல் நீங்க விளக்குறாரு சொல்லி பாருங்க. அப்போ நம்ம அழைப்பின் மகத்துவம், இந்த சபையின் அழைப்பின் மகத்துவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகப்பெரியது. அதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்ப பார்த்த வரைக்கும் என்னதுன்னா, தேவன் எதுக்காக கொஞ்சம் பேருக்கு மட்டும் இது சாய்ஸ் கொடுக்குறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இது லிட்டில் ஃப்ராக்ஸ் தான், அழைக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஓகே, அதனால இடுக்கமான வாசல் வேலை நுழையுங்கள். இது தெரிந்து கொள்ளுங்களே என்னது சிலர், இது கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் சொல்லி போகிறோம். அது மட்டும் இல்லாம பயப்படாத சிறுமந்தையே ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். எங்க இருக்கு வசனம்? Do not be afraid, little flocks. எங்கன்னா லூக்கா 12:32. பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பிதா பிரியமா இருக்கார். பர்பஸ் எல்லாமே செய்யறது பிதா தான். பிதாக்கு விருப்பமா இருக்கு. அவர் தான் என்ன பண்றாரு, உலகம் தோன்றதுக்கு கூட, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உலகம் தோன்றதுக்கு கூட உங்களை முன்குறிக்கிறாரு. முன்குறிச்சு புத்திர சுவீகாரத்துக்கு உங்களை என்ன பண்றாரு, அழைச்சிருக்காராம். ஏன்னா அதுவும் படிச்சிடலாம். எபேசியர் 1:3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா, சுவிகார புத்திரராக நம்மள வந்து உலகம் தோன்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, முன் குறிச்சிருக்காரு தேவன். இது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் என்ன பண்றாரு, தேவன் வந்து செயல்படுத்துறாரு. இது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாதையான வழியில போறவங்க அநேகர். ஓகே, ஆனா குறுகிய பாதை வழிய வரவங்கள சிலர் சொல்லி பார்க்கும்போது இந்த அழைப்பே வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான், இது அநேக பேர் கிடையாது. அதனாலதான் இந்த ரகசியமா என்ன இருக்கு, இந்த உலகத்துக்கே மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ரகசியம் சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா, இது ஒரு மிஸ்ட்ரி. இந்த உலகத்தின் அதிபதிகள் தெரிஞ்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, மகிமையின் பிதாவை எப்படி சிலுவையில் அறிஞ்சிருப்பாங்க. ஓகே, படிங்க வேணா 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8-9.
அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. அதனால்தான் வரப்போற மகிமைக்கு இக்கால பாடுகள் பாத்திரவன் அல்ல. ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு யாருக்கு வருது? சபைக்கு வந்து முடியுது சொல்லி போகிறோம். ஓகே, புரஜாதி மக்கள் என்ன பண்றாங்க? அதுல உள்ள வராங்க சொல்லி போகிறோம். ஓகே, அந்த அழைப்பை நம்ம என்ன பண்றோம்? பாக்கியவான்கள். தேவனுடைய கிருபையை பெற்ற நம்ம யாரு? கிருபையை பெற்றவங்க பாக்கியவான்கள். ஓகே, இதுதான் வந்து ரோமர்ல என்ன சொல்றாங்கன்னா, எவன் மேல் இறுக்கமா சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் இறுக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் உருக்கமா இருப்பேன்னு சொல்லும்போது அந்த இரக்கத்தை பெற்றவங்க யாரு? சில பேர் தான் சபையில இருக்கவங்க. அதனால நம்மளோட அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அழைப்பு. அதுக்கேத்த காரியங்களை நம்ம பண்ணுமா? அப்ப பிதாவின் சித்தம் என்ன சொல்லி தெரிஞ்சு உணர்ந்து அதுக்கேற்ற கிரியைகள் செய்யணும். இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறது என்னதுன்னா, சபையுடைய மகிமைகள் என்ன சொல்லி பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்தது என்னதுன்னா, சபை யாருன்னு தான் பார்த்தோம். அவங்களுடைய காலங்கள் எப்ப தொடங்குச்சு? பெந்தைக்கோஸ்து நாள்ல இருந்து தொடங்குது. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையோட முடியுது. ஓகேவா? முதல் பிறநாள் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஓகேவா? அதோட முடியுது. பின்பு உலகத்தோட முடிவு. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா சபையின் அழைப்பு சொல்றது ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம். அது எப்ப தொடங்குச்சு இதெல்லாம் பார்த்தோம். அது எங்க வந்து அவருடைய பிகினிங் இருந்தது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல என்ன திட்டம்? அவர்கள் மூலமா தான் உலக மக்கள் எல்லாம் ஆசீர்வதிப்படுறாங்களாம். என்னது? இனி வரும் உலகத்தை வந்து என்ன பண்ண போறது இல்லையா? தூதர் கையில கொடுக்க போறது இல்லையா? அப்ப யார் கையில கொடுக்க போறாங்க? இந்த பரிசுத்தவான்கள், இந்த சபை கையில கொடுக்க போறாங்களா? இது கூட டேனியல்ல கூட சொல்லியிருக்காங்க பாருங்க. டேனியல் 7ஆம் அதிகாரம். இந்த வசனத்தோட முடிக்கலாம். முடிச்சுட்டு நம்ம ஒரே வச்சுட்டு பாயிண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடலாம். டேனியல் 7:22. இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா 21 நீண்ட ஆயுளுள்ளவர் வரும் மட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வரும் மட்டாகவும். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இது கான்டெக்ஸ்ட் படி நம்ம ஃபுல்லா படிச்சோம்னா, அந்த 4ஆம் மிருகம் சொல்றது வந்து அந்த அந்தி கிறிஸ்து கிட்ட வர ஒரு மிருகம் சொல்லி பாக்குறோம். அதெல்லாம் வந்து அந்தி கிறிஸ்து சொல்ற சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும்போது ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம இங்க அல்டிமேட்டா நம்ம பாக்குறது என்னதுன்னா, ராஜ்யம் வந்து யார்கிட்ட கொடுக்கப்படுமா? பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுமா? என்றென்றைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? சுந்தத்துக்குள்ள வரலாம். அது ஒரு வாட்டி மட்டும் சொல்லல, இன்னொரு வாட்டி சொல்றது பாருங்க. 27 படிங்க. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். ஓகே, அந்த ராஜ்யம் யார்கிட்ட கொடுக்கப்படுது? பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான்கள் சொல்லும்போது யார் அது? சபை. இயேசு தலையா இருக்கிறாரு, கூட சரீரமா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்றென்றைக்கும் அவங்க அரசாளுவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் வந்து சபையின் அழைப்பு, சபைக்கான காரியங்கள் சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா, அவங்களோட மகிமைகள் என்னென்னலாம் மகிமை தேவன் வச்சிருக்காரு சொல்றது நம்ம லைனா பார்க்க போறோம். நிறைய இருக்கு. ஓகேவா? அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். அடுத்தது நம்ம ஆரம்பத்தை பார்த்துட்டோம். சபைனா என்னது, அதோட மேன்மை, தேவனோட திட்டம் என்னது, பிளான் என்னது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இங்க மகிமைகள் பார்த்துட்டோம். ஓகே, கோல் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஒலிம்பிக் ரேஸ்ல வந்து உள்ள நுழையிறது தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதோட ரிவார்ட் என்ன தெரிஞ்சிச்சு? அந்த ஓட்டத்துல நடுப்பட்டத்துல ஓடணும் பாத்தீங்களா? அந்த ஓட்டம் எது செஞ்சா நம்மளுக்கு வந்து அந்த ஓட்டத்துல வெற்றி பெற முடியும், எது செய்யணும், எது தேவனுடைய சித்தம் சொல்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகே, இப்போ இன்னும் 2 பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னது? இந்த கோல் என்னன்னு சொல்லி பார்க்கணும். கோல் சொல்லும்போது இந்த ரிவார்ட்ஸ் இதெல்லாம் தேவன் வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்க போறோம். அடுத்தபடி என்னது, எதை நம்ம செஞ்சா இந்த ரிவார்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சொல்றது நம்ம பார்க்க போறோம். புரியுதா? ஓகேப்பா, இது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே, நீங்க படிக்க இதை வந்து நீங்க இன்னும் டீப்பா நீங்க இப்ப எந்த வசனம் நீங்க படிச்சாலும் உங்களுக்கு கிளாரிட்டி வரும்.
அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல அந்த அஸ்திபார போதனைகள்ல இருக்கிற ஸ்டார்டிங்ல இருக்கிற இந்த கிளாரிபிகேஷன் எல்லாத்தையும் மாத்தி இது பண்ணும். பைபிளே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திறக்கப்பட்ட புத்தகமாயிடும். ஓகே, முடியுது. ஒரு மறைமுகமா இருந்த புத்தகம் வந்து திறக்கப்பட்டதா எல்லா வசனமும் புரிய ஆரம்பிச்சு. சரிப்பா, ஓகே, நம்ம நாளைக்கு வந்து கண்டிப்பா பண்ணலாம். இறுதி ஜெபமாக சிங்கராஜ் இன்னைக்கு நீங்க பண்றீங்களா? இல்ல போன வாட்டி யார் பண்ணது? சிங்கராஜ் இல்ல, ஆனந்தி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாமுவேல், ஓகே, சாமுவேல் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கம் இந்த பரலோக பிதாவே, குமாரனே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை வருகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, இன்று தினத்திலே நாங்கள் தியானித்த பாடத்தின்படி ஆண்டவரே இந்த சபையின் அழைப்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உன்னதமான அழைப்பிலே ஆண்டவரே எங்களையும் பங்குள்ளவர்களாக நீர் ஆக்கியிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. இன்னும் ஆழமா ஆண்டவரே இந்த அழைப்பை பற்றி புரிந்து கொள்ள ஆண்டவரே இதிலே நாங்கள் ஆண்டவரே வெற்றி பெற ஆண்டவரே பவுலை போல ஆண்டவரே அல்லேலூயா நாங்கள் வாழ கிருபை பாராட்டுங்க ஆண்டவர். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் நாங்களும் ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே இந்த மகிமைக்கு பாத்திரவான்களாக ஆண்டவரே நாங்களும் மாற கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் அற்புத கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். போதித்த போதவரை நீர் தாமே ஆசீர்வதிங்க. நீர் தாமே உங்களோட வல்லமையினாலும் உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரே எடுத்து சொல்ல அல்லேலூயா ஆண்டவரே அநேகரை உம்மாண்டை சேர்க்க உங்களுடைய சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்த கிருபை பாராட்டுங்க. கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் எங்களுக்கு ஞானம் தெரிகிற ஆவியும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் தாங்க. அல்லேலூயா ஆண்டவர் நீர் தாங்க உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் அற்புத கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். Praise the Lord, praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord, praise the Lord. Thank you. பார்க்கலாம். Bye. Bye.